நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் எந்த வேலையும் உங்களுக்கு சரியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கொடுகு தாலுகாலையும் போஸ்டிங் இருக்குது. நீங்கள் லிங்க் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனைமலை தாலுகாவில் போஸ்டிங் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கீழே லிங்க் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன். டெலகிராம் லிங்க், சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து பேரூர் தாலுகாலையும் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. 18/8 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. அடுத்து கோயம்புத்தூர் வடக்கு தாலுகாலையும் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கு. அதேமாதிரி மேட்டுப்பாளையம் இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னூர் தாலுகாலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொள்ளாச்சி தாலுகாலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூலூர் தாலுகாலையும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணி உங்கள் நியரஸ்ட்டு கிராமத்தில் இந்த போஸ்டிங் இருக்கா, எந்த ஊரில் இருக்குது, நீங்கள் முதல்ல அந்த சொந்த கிராமம் இல்லை பக்கத்தில் உள்ள கிராமமா அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த கம்யூனிட்டி வைஸான இனர் சுழற்சிக்கு உங்களுக்கு அந்த இடத்துல போஸ்டிங் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய எந்த தாலுகா வட்டத்தினுடைய பெயர் எழுதணும். அதுக்கடுத்து உங்களுடைய புகைப்படம், அதில் புகைப்படத்தில் உங்கள் கையெழுத்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், அதுக்கடுத்து உங்கள் பேர் தமிழில், அடுத்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதணும். இப்போ ராஜானா ராஜா, இன்சியல் இ, இந்த இடத்துல ராஜா அப்படி எழுதணும். உங்களுடைய அப்பா பேர் எழுதணும். உங்களுடைய முகவரி அட்ரஸை எழுதணும். அடுத்து உங்களுடைய பின்கோடு எழுதணும். 656118னா எந்த ஏரியா பின்கோடு, நீங்கள் ஆணா இல்லை இது பெண்ணா, இந்த இடத்துல இந்தியன், அதுக்கடுத்து மதம் ஹிந்து, நீங்கள் எம்பிசி அப்படின்னா எம்பிசி, இல்லைனா எஸ்சிஏன்னா எஸ்சிஏ, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க. உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க சொல்லி அந்த இடத்துல இருப்பிட மாவட்டம், எந்த தாலுகா, எந்த கிராமம், அதுக்கடுத்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்களா அது எந்த கிராமத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரு, குடும்ப ரேஷன் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி, வேறு டெக்னிக்கல் ஏதாவது குவாலிஃபிகேஷன், டைப்பு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய மிதிவண்டி ஓட்ட தெரியும்னா ஆம், இருசக்கர வாகனம் ஆம், ஓட்டுநர் லைசன்ஸ் நம்பரு, அது எவ்வளோ நாள் வேல்யூ இருக்கும் அந்த டேட் போட்டுருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே எஃப்ஐஆர் எதுவும் இருக்கா அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இருப்பிடச் சான்றிதழ் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆம் கொடுங்க. கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்களா ஆம் கொடுங்க. ஓட்டுநர் ஆம் கொடுங்க. ஜாதி சான்றிதழ் ஆம் கொடுங்க. முன்னாள் படை வீரர்னால் ஆம் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளியானா ஆம் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. பிஎஸ்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. ஆதரவற்ற சான்றிதழ் ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. விண்ணப்பிக்கும் சப்மிட் பண்ணிட்டுனா நீங்கள் என்றைக்கு அப்ளை போஸ்டரில் போடுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு டேட்டு, ப்ளேஸு, சிக்னேச்சர் போட்டு நீங்கள் எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிடுங்க. உங்கள் தாலுகா பாருங்கள், உங்கள் கிராமத்தை பாருங்கள். அப்படி இல்லைனா பக்கத்து கிராமத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிங்க. கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு A to Z உங்களுக்கு அங்கே டெலகிராம் குரூப்லேயே வந்துடும்.